அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்டா. எல்லாருக்குமே என் வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தம்பிகள் யாராக இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்முகத்தில் போயிட்டு இருக்கான். நான் அதுதான் சொன்னேன், என் தம்பி எந்த நொடியிலையும் எந்த செகண்ட்லையும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாப்புல, வீழ்ச்சிக்கான இடமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை கடந்த ஊடகத்தில் நான் தெல்ல தெளிவாக பேசியிருந்தேன். பிரேமலதா வச்சது ஆப்பு மேடையிலே ஒரு இடத்துல கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் கற்பழிப்பும் கொலையும் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்ததே தவிர மற்றபடி நிர்வாகம்லாம் நல்லபடியாக நடந்தது. விஜயகாந்த் பையன் என்ன சொல்றான், எங்களுக்காவது வழிகாட்ட எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். ஏய், உங்க அப்பா வயசோட அதிகம்டா மு.க. ஸ்டாலினுக்கு. ஏண்டா விஜய் பிரபாகரா, உங்க அப்பா வயசோட அதிகம். நீ பேசுற எங்களுக்காவது வழிகாட்ட மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு. இந்த கூட்டணி அமைச்ச பிறகு விஜய்க்கு யார் இருக்கான்னு கேள்வி கேட்ட. ஏ நாய 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 தரங்கட்ட நாய, இன்னைக்கு கேள்வி கேட்டால் பதில் 110 கோடி மக்கள் சொல்லிட்டாங்க. விஜய் தவறு செய்தால் இதே ஆகாஷ் சுதாகர் சுட்டி காட்டுவேன், விஜய் நல்லது செய்தால் இதே ஆகாஷ் சுதாகர் அவன் பாராட்டும் செய்தேன். ஏன்னா நானும் என் தம்பி விஜயும் ஒரே தொழிலில் ஒன்றா பயணம் செய்துட்டு இருக்கேன். அவனும் சினிமாக்காரன், நானும் சினிமாக்காரன், அவ்வளோதான். வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட் பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். உலக விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த ஆகாஷ் சுதாகரின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விசில போடுங்க, வெற்றியை கொண்டாடுங்க. ஓகேவா? உங்கள் தலைவன், உங்கள் அண்ணன், உங்கள் பெரியப்பா, உங்கள் சித்தப்பா, உங்களது மகன் இன்று வெற்றி குதிரையில் அப்படிங்கிறத விட்டு வெற்றி சிம்மாசனத்தில் அமரப்போகிறான் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. தம்பி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்டா. எல்லாருக்குமே என் வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தம்பிகள் யாராக இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொன்ன கருத்து கணிப்பு பிரகாரம் கொளத்தூர் என் தம்பி விஜய் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் நின்னாப்புல, பக்கத்தில் இருக்கிற கொளத்தூர் தொகுதியில் என் பங்காளி தோழி கனிமொழியோடைய அண்ணன், ஓகேவா, அந்த மு.க. ஸ்டாலின் நினைக்கிறேன், அந்த மனுஷன் ஒரு 5000-10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பான் தோப்பான் அப்படிங்கிறத நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தேன். நம்ம நாய்சேகர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பாத்ரூம், அதாவது கார்பரேஷன் கக்கூஸில் உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய ஏற்ற இறக்கத்தை வெளி உலகத்துக்கு சொல்லுவார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய வெளிக்காட்டம் தான் இது. என்னடா எடுத்தோடனே இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க, அவ்வளவும் மன அழுத்தம். நான் சொல்கிறது மு.க. ஸ்டாலினை புதுசாக அரசியலுக்கு வந்த எடுத்தோடனே நீ வட்ட செயலாளர், கிளை செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அப்படின்னாடா நீ கட்சிக்கு வந்த? உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னோட ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10-20 வயசு வித்தியாசம் இருப்பியா, அவ்வளோதான். நீ ஏன் எல்லாரையும் அப்பான்னு சொல்லிக்கன்ற, நீ ஏன் சித்தப்பான்னு சொல்லிக்கன்ற, நீ ஏன் தளபதி சொல்லிக்கன்ற, 60 வயசு வரையும் மாணவர் அணியில் இளைஞர் அணியில் நீ ஏன் செயலாளராக இருந்த, இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இன்னைக்கு வச்சான்ல ஆப்பு 10 பைசா எந்த ஒரு தொகுதிக்கும் ஒரு ஓட்டுக்கு கூட என் தம்பி விஜய் எவனுக்குமே காசு கொடுக்கல. காசே கொடுக்காம வெற்றி வாகை சூடியவன் என் தம்பி விஜய். நீ ஏன் எல்லாரையும் அப்பான்னு சொல்லிக்கன்ற, நீ ஏன் சித்தப்பான்னு சொல்லிக்கன்ற, நீ ஏன் தளபதி சொல்லிக்கன்ற, 60 வயசு வரையும் மாணவர் அணியில் இளைஞர் அணியில் நீ ஏன் செயலாளராக இருந்த, இதெல்லாம் கடந்த கால வரலாறு. டே நாய்சேகர், நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் உன் தலைவன் நீ தான்டா சாகடிச்ச. நாய்சேகர் தான் இது முழுக்க முழுக்க பொறுப்பு. அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டிருந்தீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. இத்தனை மாதம், இத்தனை நாள், இத்தனை வாரம், இத்தனை நொடிகளுக்குள் நாங்கள் 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆவோம். ஒரு பெரிய ஸ்கிரீன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கேன். நான் சொல்றது உண்மையான தொண்டர்கள். நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவன்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அறிவாலயம் உள்ள உட்காந்துருப்பான், அறிவாலயம் வெளியில உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கேன். என் தலைவன் தோத்துட்டான். டே, உன் தலைவன் தோக்க தான்டா செய்வான்.
பால்டாயில் குடிச்சிட்டு செத்து போக சொல்லு. உண்மையிலே சொல்றேன், உன் துணை முதலமைச்சர் பால்டாயில் குடிச்சவன் தானே, யாரோ ஒரு நடிகைக்காக. இப்ப செத்து போக சொல்லுன்றீங்க, எதுக்கு உயிரோட இருக்கான்? 10 பைசா கொடுக்கலங்க, 10 பைசா கொடுக்கல. ஓகேங்களா? 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதி மக்களையோ சந்திக்கல என் தம்பி விஜய். முடியல, டைம் இல்லை. விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுமுகத்தில் போயிட்டு இருக்கான். நான் அதுதான் சொன்னேன், என் தம்பி எந்த நொடியிலையும் எந்த செகண்ட்லையும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருப்பாப்புல. வீழ்ச்சிக்கான இடமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை கடந்த ஊடகத்தில் நான் தெல்ல தெளிவாக பேசியிருந்தேன். என்ன நிறைய பேர் அசிங்கமாக கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? ரொம்ப கேவலமாக என்ன அப்படியெல்லாம் எவனும் திட்டுவானான்னு தெரியாது, அந்த அளவுக்கு கேவலமாக திட்டிருந்தீங்க. அத்தனை வசைப்பாடிகளுக்கும் என்னுடைய நன்றி. இப்ப அப்படியே ஊடகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அறிவாலயம் பொட்டி படுக்கையோடு காலி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயல்பாடுகளையுமே செய்யாத தேமுதிகங்கிற ஒரு கட்சி, தேர்தல் ஆணையத்தின் மூலம் ரத்து செய்யப்பட்ட ஒரு கட்சி, அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யப்பட்ட ஒரு கட்சி, லாஸ்ட் நாள் ஒரு பிசினஸ் மேன் மாதிரி அந்த அம்மா ஒரு வேன் எடுத்துக்கிட்டு ஒரு ஊரை சுற்றி வந்த ஒரே காரணத்திற்காக, கூட்டணியில் முதலாவதாக பங்கு பெற்றாங்கன்ற ஒரே காரணத்திற்காக கடந்த 20 ஆண்டு காலமாக 15 ஆண்டு காலமாக குடும்பத்தோடு குடும்பமாக ஒருங்கிணைந்த திருமாவளவனை கலட்டி விட்டு நல்லா கேட்டுங்க, இந்த சமயம் தான் திருமாவளவனுக்கு உரைக்கிற மாதிரி நான் சொல்லணும். 3-4 மணிக்கு கூப்பிட்டு வச்சு தேமுதிக பிரேமாவை கூப்பிட்டு 10 சீட்டுன்னு கொடுக்குறானுங்க. அறிவாலயத்தில் இருந்து பிரேமலதா வச்சது ஆப்பு மேடையிலே ஒரு இடத்துல. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் கற்பழிப்பும் கொலையும் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்ததே தவிர மற்றபடி நிர்வாகம்லாம் நல்லபடியாக நடந்தது. ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு இலக்கு கூட ஒரு தெரியாத தற்கூரியை கூட்டணி அமைச்சு, விஜயகாந்த் ஆன்மாலாம் உங்களை சும்மா விடாது, தெரிஞ்சுங்க. எல்லாத்துடைய பலோபலம் நீங்க அனுபவிப்பீங்க. மு.க. ஸ்டாலின் ஒன்னுத்துக்குமே உதவாதது. தேமுதிகவில் ஆபீஸ் பாய் வேலை கூட செய்யாத தற்கூரி தரங்கட்டவன் சுதீஷ்ங்கிறவன் ஒருத்தன். விஜயகாந்த் மச்சாங்கிற ஒரு அந்தஸ்தை தவிர அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கு கூப்பிட்டு நியமன எம்பி அவசர அவசரமா போய் எம்பி பதவி ஏத்துக்கிட்டான். ஓகேவா? உள்ள எம்பி பதவி ஏத்துக்கும் போதே கட்சி துண்டை போடுறேன் துணை ஜனாதிபதி சொல்றாரு, யோ கட்சி துண்டெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது, கேள்வி விட்டு வாயா. விஜயகாந்த் பையன் என்ன சொல்றான், எங்களுக்காவது வழிகாட்ட எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். ஏய், உங்க அப்ப வயசோட அதிகம்டா மு.க. ஸ்டாலினுக்கு. ஏண்டா விஜய பிரபாகரா, உங்க அப்ப வயசோட அதிகம். நீ பேசுற எங்களுக்காவது வழிகாட்ட மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு. இந்த கூட்டணி அமைச்ச பிறகு விஜய்க்கு யார் இருக்கான்னு கேள்வி கேட்ட. ஏ நாய தரங்கட்ட நாய, இன்னைக்கு கேள்வி கேட்டால் பதில் 110 கோடி மக்கள் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி கூட்டணி அமைச்ச மாதிரியே இருக்கும். நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வரும். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக, இன்னொன்று திமுக இல்லை அதிமுக. இவனுங்கன்னா பேசி வச்சுக்கிட்டு பதவிக்கு வராங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு தோணும். ஆனால் 10 பைசா எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு ஓட்டுக்கும் கொடுக்காமல் அப்படியே சுயம்புவாக ஜாதி மதம் பார்க்காம தன்னுடைய தலைவன் நல்ல நடிகன், நாளைக்கு அடுத்தது மக்களுக்கு நல்லது செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்த கட்ட நகர்வுக்கு அவனை அழைத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்மளுடைய தமிழக மக்கள். விஜய்க்கு என்ன நிர்வாகம் தெரியும்? அவன் முதலமைச்சராக வந்தால் நான் கேட்கிறேன், நிர்வாகம் தெரிந்த அதிமுக தலைவர்களும் திமுக தலைவர்களும் இன்னைக்கு அவனுக்கு எதிராக தோத்து கொண்டு தானே இருக்கீங்க. இன்னைக்கு போயிடுச்சு. நாம் தமிழர் சீமான் ஒருத்தன், என் தங்கச்சி விஜயலட்சுமி புருஷன், என் தங்கச்சி விஜயலட்சுமி புருஷன், நல்லா கேட்டுங்க, என் தங்கச்சி விஜயலட்சுமி புருஷன். அவன் சொல்லுவான் 5% ஓட்டு, 8% ஓட்டு, 13% ஓட்டு. டே, என் தங்கச்சி விஜயலட்சுமி 13 வாட்டி கருக்கலைப்பு செஞ்சிருக்க நாய், நீ இன்னைக்கு காரைக்குடியில் நின்ன நாரி போயிட்ட.
ஆமா, உன் தொண்டர்கள்லாம் காணாம போயிட்டேன். உன் தொண்டர்களுடைய ஓட்டும் திருமாவளவனுடைய ஓட்டும் ஒன்னா சேர்ந்து அதிமுகவுடைய எதிர்ப்பு அலைகளுடைய ஓட்டும் திமுகவுடைய எதிர்ப்பு அலைகளுடைய ஓட்டும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துதான் இன்று விஜயை அரசியல் அரியணையில் உட்கார நகர்த்தி கொண்டிருக்கிறது. நம்ம ஊடகவியாளர் என் நன்மை ரங்கராஜ் பாண்டே அந்த தம்பி என்ன பண்ணாப்புல, என் தம்பி விஜய் பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 10 தொகுதி நீ ஜெயிச்சிட்டீன்னா நான் இனிமே ஊடகத்தை அரசியலே பேச மாட்டேன்டான்னா. ஏண்டா ரங்கராஜ், உனக்கு தேவையா இதெல்லாம்? உனக்கு தேவையா? அதாவது ஐ எம் ஏ பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. என்னமோ அரசியல்வாதி மாதிரியே இது வரையும் ஒரு ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு பிஜேக்கு ஆதரவாக டிராவல் பண்ணிட்டு தப்பு தம்பி. ஒரு விஷயம் கணிச்சா கரெக்டாக கணி, ஓகேவா? இப்போ இவன் ஜெயிச்சிட்டான், 10 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, நீ இனிமேல் அரசியலை பேச மாட்டியா? அப்போ உன் வாக்கு நாக்கு சுத்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். இது தேவையா உனக்கு? ரங்கராஜ் பாண்டேக்கு இது தேவையா? வச்சு ஒட்டுமொத்தமா உன்னுடைய கேள்வி பதிலுக்கு ஒட்டுமொத்த ஒரு கதை திரைக்கதை விஜய் ரசிகர்கள் உனக்கு எழுதி வச்சிட்டானுங்கல்ல. விஜய் தவறு செய்தால் இதே ஆகாஷ் சுதாகர் சுட்டி காட்டுவேன், விஜய் நல்லது செய்தால் இதே ஆகாஷ் சுதாகர் அவன் பாராட்டும் செய்தேன். ஏன்னா நானும் என் தம்பி விஜயும் ஒரே தொழிலில் ஒன்றா பயணம் செய்துட்டு இருக்கோம். அவனும் சினிமாக்காரன், நானும் சினிமாக்காரன், அவ்வளோதான். ஒரே ட்ராக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய சினிமா குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் உறவு முறைகள். இந்த சாருங்கிற வார்த்தையெல்லாம் அதிகம் எங்களுக்கு வராது. அண்ணன் தம்பி வாடா போடா சித்தப்பா பெரியப்பா ஐயா வாங்கய்யா போங்கய்யா அம்மா பெரியம்மா இப்படிதாயா போவோம். உலக விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், நன்றிகள். ஓட்டளித்த அனைத்து தமிழக மக்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். மீண்டும் அடுத்த ஒரு ஊடக செய்தியை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.